தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை விளக்க மாநாட்டிலேயே அறிவித்தோம். எங்கள் செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஈழத் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை உருவாக்க பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கையே தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கை என்று அறிவித்துள்ளோம். மேலும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதையும் எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. தமிழக மீனவர்களின் உரிமைகளுக்காக உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தியுள்ளோம். கச்சத்தீவை இடைக்கால தீர்வாக குத்தகை அடிப்படையில் இந்தியா கேட்டுப்பெற வேண்டும் என்றும் கழகம் அன்றே வலியுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரபூர்வ 2026 தேர்தல் ஆவணத்தில் தமிழ் அடையாளம் தனி அத்தியாயமாக இடம் பெற்றுள்ளது. தமிழ் மொழி, கலாச்சாரம், வரலாறு ஆகியவற்றை பாதுகாத்து மேம்படுத்துதல், தமிழ் மொழியின் பயன்பாட்டை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகள் அதில் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல இலங்கை தமிழர்களின் உரிமையும் தனித்த முக்கியத்துவத்துடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களின் உரிமைகளை சர்வதேச அளவில் தொடர்ந்து வலியுறுத்துதல், அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குதல் உள்ளிட்ட நிலைப்பாடுகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு தமிழ் தேசிய சிந்தனை களத்தில் எங்களது அரசியல் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இந்நிலையில் தாங்கள் முன்னெடுத்து வரும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழர் உரிமைகளின் அவசியத்தையும் தமிழ் தேசியத்தின் தேவையையும் உண்மைத்தன்மையுடன் உலகிற்கு எடுத்துரைத்து வரும் தங்களது முயற்சி பாராட்டுக்குரியது. மேலும் இம்மாநாடு தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் குறித்த ஆழமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் புதிய கொள்கை நோக்கங்கள் உருவாகும் ஒரு முக்கியமான தளமாக அமையும் என நம்புகிறேன். இம்மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், தீர்மானங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் உருவாகிட வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன். இம்மாநாட்டின் முடிவுகள் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு புதிய திசையை அமைக்கட்டும். தமிழும் தமிழரும் உயரட்டும். தமிழ்நாடு வளம் பெறட்டும். அன்புடன் விஜய். தமிழக முதல்வர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தி. தனது 28ஆம் வயதில் கட்சி ஆரம்பித்து 36 ஆண்டுகள் கட்சியை கட்டி காப்பாற்றி தன்னுடைய கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு தொண்டனையும் இழக்காமல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று ஓயாமல் போராடி அதனையும் சாதித்திருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள். 65 வயதில் 65வது வயதில் நுழையும் இந்த தருணத்தில் அவர் பெரும் பேரும் புகழும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து மக்கள் சேவை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அவருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்புடன் ரஜினிகாந்த். தமிழீழ விடுதலை புலிகள் தலைமைச் செயலகம் தமிழீழம் 20/7/2026 வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அது 3-4 பக்கங்கள், 5 பக்கங்கள். தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும்.